வாங்க சாதம் வடிக்கிறதுக்காக தான் இந்த ஸ்டாண்டு வந்து போட்டிருந்தேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 397 ரூபாயோ 93 ரூபா சம்திங், ப்ளஸ் ஹேண்ட்லிங் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 ரூபா வாங்குறாங்க. ஸோ எனக்கு இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 404 வந்துச்சு. ஸோ இதோட குவாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே இருக்குது, நல்லா வந்து க்ரிப்பாகவும் இருக்குது, குவாலிட்டிலையும் இருந்துச்சு இந்த ஸ்டாண்டு. இது சரி நம்ம ட்ரை பண்ணிடலாம் அப்படின்ட்டு நைட்டுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா மதியானம் பாவ் பஜ்ஜி ஹெவியாக சாப்பிட்டனால, அதாவது மசாலா ஐட்டம் சாப்பிட்டனால சரி நைட்டுக்கு சிம்பிளாக சேமியா பாலோட முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஸ்டாண்டும் வந்துருந்தது. சரி இதிலே வடிகட்டி பார்த்துட்டு எப்படி இது யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலான்ட்டு வச்சாச்சு. பாருங்கள், சேமியா வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதை வந்து வடிகட்ட போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணனால ஒரு துணி வச்சு நார்மலாக எப்பயும் வடிக்கிற மாதிரி தான் வச்சுட்டு கீழே ஒரு பிளேட் வச்சு வச்சுருந்தேன். ஸோ இது நல்லாவே வடிஞ்சிருச்சு. நம்ம வந்து நார்மலாக இருக்கவங்க சிங்கில் டைரெக்டாக வடிச்சிருவோம். இல்லை நம்ம வந்து ரொம்ப வேலை இருக்குது, இல்லை ப்ரெக்னென்சி உமன், இல்லை வந்து உடம்பு சரியில்லாதவங்க ரொம்ப நேரம் நின்று வடிக்கிறதுக்கு பதிலாக இந்த ஸ்டாண்டு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பாருங்கள், நல்லா சுத்தமாக நல்லாவே வடிச்சிருச்சு. இந்த ப்ராடக்ட்டும் எனக்கு ரொம்ப